ஒரு பெண் சிறந்த குடும்பத் தலைவி இல்லை அப்படிங்கிறத குறிக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? என்னென்ன அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் புரியும். நீங்கள் என்னோடய வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு பெண் சிறந்த குடும்பத் தலைவி இல்லை என்பது தெரியும் பழக்கங்கள் என்னென்ன அப்படின்னா, வீட்டில் சமைப்பதை தவிர்த்து கடையில் வாங்கி சாப்பிடுவது. அதாவது வீட்டில் முடிஞ்சளவு எப்படிலாம் நம்ம வந்து வீட்டில் சமைக்காமல் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எதுக்கடுத்தாலும் ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு வீட்டில் சமைக்கவே சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு சமைக்கவே மாட்டாங்க. அது கடையிலேயே வாங்கி சாப்பிடணும். அதாவது நம்ம சோம்பேறித்தனத்தால் வந்து ருசியாகவும் சாப்பிட்ணும், ஆனால் வந்து வேலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து கடையிலேயே எப்போ பார்த்தாலும் காசு போனாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க. சரிங்களா? அதாவது அவங்களோட சோம்பேறித்தனத்தை இப்படி காட்டுறவங்க. சரிங்களா? வீட்டிலனா நம்ம எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும், அதை கழுவணும், சமைக்கணும், அது எல்லா வேலையும் இருக்குது. அது டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் வந்து கடையில் வாங்கினோம்னா நம்மளுக்கு வேலை இருக்காது, ஆனால் வந்து காசை கொடுத்தோன்னே நமக்கு டேஸ்ட்டான ஒரு ஃபுட்டு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அப்படி நினைக்கிறது. சரிங்களா? வீட்டில் சமைப்பதை தவிர்த்து விட்டு கடையில் வாங்கி சாப்பிடுவது ஃபஸ்ட்டு ஒன்று. அடுத்து கடனை வாங்கி மாத கடைசியில் வந்து செலவு செய்வது. அதாவது சிக்கனமாக இருக்கணும்னு அவங்களுக்கு எண்ணமே இருக்காது. ஆனால் இந்த முதல் நாள் மாதத்தில் முதல் நாள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி கடைசி நாளும் இருக்கணும்னு அப்படியே வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், காசு நிறைய செலவு பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும். அதாவது வரவு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, செலவு நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மாத கடைசியில் கூட நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து கடனாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி கடனை வாங்கி செலவு செய்கிறவங்க அப்படி ஒரு கேரக்டர் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு முக்கியமான பயன் அவங்களும் ஒருத்தவங்க. அடுத்து வந்து எதுக்கெடுத்தாலும் தாய் வீட்டுக்கே போய் தஞ்சம் பெற முயல்வது. அதாவது என்னன்னா, ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே வந்து அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறது. காசு இல்லையா அம்மாக்கிட்ட கேட்கலாம், சாப்பாடு இல்லையா அம்மாக்கிட்ட போகலாம், பிள்ளைகளுக்கு உடம்பு முடியலையே அம்மாக்கிட்ட போகலாம். எதுக்கெடுத்தாலுமே வந்து அம்மா வீட்டவே போய் அவங்கள கஷ்டப்படுத்துறது. அவங்க பார்த்துக்குவாங்க எல்லா செலவுங்கிற மாதிரி நம்ம வந்து முயற்சி பண்ணாமல் சோம்பேறியாக இருந்துட்டு அவங்கக்கிட்ட போய் அவங்கள கஷ்டப்படுத்துறது, அவங்களவே தஞ்சம்னு நினைக்கிறது. சரிங்களா? இப்படி இருக்கிறவங்களும் ஒரு வகையில் இந்த சிறந்த குடும்ப தலைவி இருக்கிறதுக்கு இயலாதவங்க தான். சரிங்களா? வீட்டில் சமைப்பதை வீண் விரயம் செய்வது. அதாவது வீட்டில் சமைக்கிறாங்க அப்படின்னா வந்து அதை அளவாக போட்டு அளவாக சமைக்க மாட்டாங்க. இப்போ வந்து அதிகமாக போடுவாங்க, தேவைக்கு அதிகமாக போட்டுட்டு அதை வந்து கீழே கொட்டுறது, அது வேஸ்ட்டாக செலவு பண்ணுது. அதிகமாக இருக்கோம்னா யாருக்காவது கொடுக்கலாம், இல்லாத ஏதாவது பிராணிகளுக்கு கொடுக்கலாம் சாப்பாடு. ஆனால் வந்து அதை வேஸ்ட்டை வெட்டியாக அதை கெட்டு போக வச்சு அதை கீழே கொண்டு போய் போடுறது. சரிங்களா? இந்த மாதிரி வீண் செலவு பண்ணுறது. சரிங்களா? வீண் விரயம் பண்ணுறது அந்த கேரக்டர் உடையவங்க. அடுத்து வந்து சிறு சேமிப்பு கூட இல்லாமல் குடும்பம் நடத்துவது. அதாவது வந்து அவங்க எவ்வளோ காசு இருந்தாலுமே வந்து கொஞ்சமாவது எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள எப்பயுமே இருக்காது. கிடைக்கிற காசை பூரா உடனே வந்து செலவு பண்ணணும், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. சேமிப்புங்கிற எண்ணமே அவங்க மனசில் இருக்கவே இருக்காது, அவங்க வாழ்க்கையிலே இருக்காது. அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அடுத்து சமையல் அறையை சுத்தமாகவே வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா எடுக்கிறது அங்கே போட்டு அப்படியே கூட்டுறது இல்லை, துடைக்கிறதுன்னு அப்படியே விட்டுறது, அப்படியே சுத்தம் செய்யாமல் அப்படியே விட்டுறது. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? அடுத்து போய் சமைக்க போகும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். சமையல்ங்கிறது ரொம்ப ஒரு தெய்வத்துக்கு சமம். சமையல் அறைங்கிறது, அடுப்புங்கிறது ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா நோய்கள், அதனால் வந்து கிருமிகள் நிறைய பரவும். நம்ம அங்கனங்கன்னா அசிங்கமாக போட்டுட்டோம்னா அழுக்கு நிறைஞ்சிச்சு அப்படின்னா கிருமிகள் வரும். அதனால் வந்து அதோடு நம்ம சமைக்கும்போது அது வழியாக வந்து நம்மளுக்கு நோய் கிருமிகள் அட்டாக் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சரிங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, ஒரு பெண் வந்து சிறந்த குடும்ப தலைவி இல்லை அப்படின்னா அது என்னென்ன பழக்கங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் சமைக்கிறது சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு கடையிலேயே வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது. அதாவது மாத கடைசியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு கை நிறையா காசு இருக்கணும்னு நினச்சி கடை வாங்குறதுக்கு யோசிக்காமல் கடை வாங்குறது. அடுத்து வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து அம்மா வீடு இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்திலேயே அம்மா வீட்டவே போய் தேடி போகிறது. வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டை வந்து வீணாக ஆக்குறது. ஓகேங்களா? கொஞ்சம் கூட சேமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல்
கையில் எவ்வளோ இருக்குதோ அதை அப்படியே வந்து செலவு பண்ணணும்னு நினைக்கிறது. சமையல் அறையை வீட்டை சுத்தமே இல்லாமல் பார்த்துக்கிறது. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கிளிக் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு போடுங்க, நம்ம வீடியோ வந்துடும். ஓகேங்களா? ஓகே, பாய்ங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.